நம்ம இதுவரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கார்களில் கம்பேர் பண்ணி கம்பேரிசன் வீடியோ போடுங்க, அது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டுகள் நிறையா வந்தது. ஓகே, அப்போ கம்பேரிசன் வீடியோ நம்ம போடணும்னா எந்த 2 கார்களை கம்பேர் பண்ணணும், எந்த கார்களை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அதுக்காக தான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அந்த வகையில் பார்க்குறப்போ என்ட்ரி லெவல் கார்களுக்கான கம்பேரிசனோட தேவை தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா sub-4 மீட்டர் SUV, அதுலேயுமே டர்போ கார்களுக்கு தான் 2வது இடம் கிடச்சிருக்கு. அடுத்து 3வது இடத்துல தான் நம்ம நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் கார்களான வென்யூ, சோனட், ஃப்ராங்க்ஸ் இந்த கார்களோட கம்பேரிசன் இருந்தது. கடைசியாக தான் இந்த 1 லிட்டர் டர்போ இன்ஜின்ஸ் அந்த கார்களோட கம்பேரிசன் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வேகனார் அண்ட் செலரியோ இந்த 2 கார்களுக்கான கம்பேரிசன் தான் அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேகனார் அண்ட் செலரியோ இந்த 2மே ஒரே பிராண்டான மாருதி சுசுகியோட கார்கள் தான். இது 2மே என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் வர்றது தான். அப்படி இருக்கிறப்போ எதுக்காக 2 என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்? எல்லா கம்பெனியுமே அவங்களோட கார்களை ஃபேமிலிக்கு ஸ்போர்ட்டியாக ஓட்டுறவங்களுக்குன்னு 2 வகையாக பிரிப்பாங்க. ஆனால் இந்த மாருதி சுசுகியை பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக ஃபோக்கஸ் பண்ண கார்களே அதையே 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்தியன் ஃபேமிலிஸ் அப்படின்றது எல்லாமே ஒரே மாதிரியான ஃபேமிலி கிடையாது. அப்படி இருக்கிறப்போ யங்ஸ்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, இன்னொன்று வந்து எல்டர் பர்சனும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, இப்படி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தனித்தனியாக பிரித்து கொடுக்கறதுனால தான் மாருதி சுசுகியோட கார்கள் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. இந்த 2 கார்களுமே ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டான கார்கள் கிடையாது, ஃபேமிலி ஃபோக்கஸ்டான கார்கள் தான். அப்படி இருக்கிறப்போ பின்னாடி உட்கார்றவங்களுக்கு தான் முன்னுரிமை நம்ம கொடுத்தாகணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட்லேருந்து போயிடலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட் இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் பார்த்தோம்னா ஏறி இறங்குறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்? வேகனாரில் பார்த்தோம்னா ஒரு டால் பாய் கான்செப்ட் டிசைன், அந்த கார்லேருந்து இறங்குறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே உட்காந்த இடத்துலேருந்து அப்படியே காலை வச்சு இறங்கி வரலாம். டியாகோ அண்ட் I10 இந்த கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ நின்று இப்படி பிடிச்சி இறங்கி வர மாதிரி இருக்கும். செலரியோவுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்த இடத்துல இருந்து அப்படியே இறங்கி வரலாம். அந்தளவுக்கு ஒரு எளிமையாக கம்ப்ளீட்டாக அந்த ரியர் சீட்டை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கார் தான் இந்த வேகனார். இந்த தொடைக்கான சப்போர்ட், காலை நீட்டி மடக்கிறதுக்கான சப்போர்ட், ஹெட்ரூம், இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வேகனார் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட்டே செலரியோவில் இருக்காதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. வேகனார் வந்து எல்டர் பர்சனும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்காக உருவாக்கப்பட்ட கார். அதே செலரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர் மட்டுமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட 2 குழந்தைகள், அவங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கார். ஸோ அதனால் வேகனாரில் அந்த எல்டர் பர்சனுக்கு சப்போர்ட்டிவாக நிறையா விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் நம்மளுக்கு வேகனார் ஒரு பாயிண்ட் லீட் எடுத்துரும். 3 பேர் இந்த 2 கார்களில் எந்த காரில் வசதியாக உட்காரலான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வேகனார் தான். நீங்கள் வந்து பேப்பரில் பார்க்குறப்போ செலரியோ தான் விட்த் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வேகனார் தான் ரியல் டைமில் 3 பேர் ஈஸியாக உட்கார முடியுது. செலரியோவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காரணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலுமே செலரியோவில் இருக்கும். வாமிட்டிங் சென்ஸ் ஃபீல் எதுவுமே வேகனாரில் ஃபீல் பண்ணுறது அரிது தான். செலரியோவில் 3 பேர் நீங்கள் உட்காந்து போகிறீங்கன்னா மட்டும் வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். மற்றபடி செலரியோவுமே விண்டோ ஓப்பன் வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோ ஓப்பன் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். அடுத்த பாயிண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங். இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லீட் எடுக்கிறது வந்து செலரியோ தான். ஸ்டியரிங் கண்ட்ரோல் பார்க்குறப்போ 2லேயுமே ஒரே மாதிரியான ஸ்டியரிங் கால்குலேஷன் இருக்கிறது தான். ஆனாலுமே டிரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறப்போ 2 கார்கள்லையுமே எந்த வித்தியாசமுமே இருக்காது. 2 கார்களுமே டே டு டே சிட்டி யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராக வடிவமைக்கப்பட்ட ஒரு கார் தான். பட் ஹைவேல போகிறப்போ செலரியோவோட அந்த ஏரோ டைனமிக் டிசைனும் பவர் டு வெயிட் ரேஷியோவும் வேகனாரோட பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வேகனார் வந்து ஒரு டால் பாய் கான்செப்ட் கார் அப்படின்றதுனால காற்றுக்கு அப்படியே லம்புறது, அந்த வாபிள் ஃபீல் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 60-70 போகிறப்போ அந்த ஃபீல் கிடைக்காது. 80 தாண்டி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். சிலர் வந்து 150 நான் வேகனாரில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே யாராச்சும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சஸ்பென்ஷன் பார்க்குறப்போ வேகனார் வந்து கம்ப்ளீட்டாக எல்டர் பர்சன் சிட்டி யூசேஜுக்காக மட்டுமே ரெடி பண்ணப்பட்ட கார் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் சைடு போயிட்டாங்க. பட் இந்த செலரியோ வந்து ஒரு யங்ஸ்டர் ஃபேமிலியையும் ஃபோக்கஸ் பண்ணுற காரணத்தினால கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு போயிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் சைடு இருக்கிறப்போ ஹைவேல உங்களுக்கு பாடி ரோல் ஓவர் ஃபீல் வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியும். அதே இந்த செலரியோ வந்து ஹைவேலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு பாடி ரோல் ஓவர் ஃபீல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ரொம்ப பாடி ரோல் ஓவரே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேகனாரை கம்பேர் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு அதில்
கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பாடி ரோல் ஓவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்லையே இருக்கும் செலரியோவில். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் அப்படின்றதுனால இது கம்ப்ளீட்டாக ஹார்டாக அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. சிட்டி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். ஜென்ரலாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்குறீங்கன்றப்போ ஒரு பெரிய பிரச்சனை தெரியாது. ஆனால் ஒரு பெரிய பள்ளங்களில் ஏறி இறங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அடி அப்படியே உடம்புல ஏற்றும் செலரியோவில். ஓகே, அடுத்தது பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி. பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டியுமே ரெண்டுலேயுமே ஏபிஎஸ் சிபிடி இந்த மாதிரி சிஸ்டங்கள் எல்லாமே ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஏன் டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா திரும்பியும் அந்த வேகனாரில் இருக்கக்கூடிய அந்த டால்பாய் கான்செப்ட் அதுதான். நீங்கள் வந்து ஒரு சிட்டி யூசேஜில் போகிறப்போ பிரேக்கிங்கில் பெரிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஹைவேல போகிறப்போ ஒரு 80 போகிறப்போ செலரியோவில் பிரேக் போட்டிங்கன்னா அப்படியே சாலிடாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நிற்கும். அதே வேகனாரில் வந்து ஒரு 80 போகிறப்போ ஒரு ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறீங்க, அதாவது ஒரு சடனாக பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாபுல் ஆகி கொஞ்சம் ரோல் ஆகி கொஞ்சம் தள்ளி தான் போய் வேகனாரில் நிற்கும். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கில் வின்னர் வந்து செலரியோ தான். காரணமே என்னென்னா இது யங்ஸ்டரை ஃபோக்கஸ் பண்ண ஒரு கார் அப்படின்றதுனால இது பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு புள்ளி அதிகமாக நிற்கிது. இந்த ரெண்டு கார்கள்லையுமே ஒரே 1 லிட்டர் இன்ஜின் 66 பிஹெச்பி பவர் கொடுக்கக்கூடிய அந்த 1 லிட்டர் இன்ஜின் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் வேகனாரோட டாப் எண்டில் மட்டும் 4 சிலிண்டர் இன்ஜின் 1.2 லிட்டர் ஒரு 7 லட்சம் அந்த ப்ரைஸுக்கு வரும். பட் அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வேகனார் போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பலினோ கூட போயிடலாம். ஏன்னா பலினோலையும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், ஒரு ப்ரீமியமான கார். அதோட பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும், இந்த ரியர் ஹெட்ரெஸ்ட்டு இதெல்லாம் 3 ரியர் ஹெட்ரெஸ்ட் வந்துடும், டீஃபாகர் வந்துடும். இந்த மாதிரியான சில ஆடான்ஸ் இருக்கிறதுனால வேகனாருக்கு பதிலாக நீங்கள் பலினோவே போகலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். பட் வேகனாரில் ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும், பலினோவில் குழிக்குள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். சில பேர் ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குழிக்குள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கிற ஃபீல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு ஹை ஸ்டாண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த 1.2 லிட்டர் வேகனாருக்கு போகலாம். அடுத்த பாயிண்ட் மைலேஜ். இந்த ரெண்டு கார்களில் மைலேஜ் எது அதிகமாக தரும்னா ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ரெண்டுமே ஒரே வகையான கார்கள் தான். பட் மைலேஜ் வந்து எதனால் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா செலரியோவில் இருக்கக்கூடிய அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ அதே மாதிரி அதோட ஏரோடைனமிக் டிசைன் வந்து ஒரு 2 அல்லது 1 பாயிண்ட் வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவர் டு வெயிட் ரேஷியோனா என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். அதாவது ஒரு கம்மியான வெயிட் இருக்கக்கூடிய காருக அதை மூவ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல், இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படின்றது கொஞ்சமாக கொடுத்தாலே போதுமானது. அதிகமான வெயிட் இருக்குன்னா இன்னும் அதிகமான எனர்ஜியை கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அதிகமான அளவுக்கு பெட்ரோலையும் எடுக்கும். ஸோ இதை தான் பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. செலரியோவோட மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 23, 24, சம்டைம்ஸ் 25 கூட கிடைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வேகனாரோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 19லேருந்து ஒரு 20, 22 ஒரு பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட் அவ்வளோதான் அதிகமாக தரும். சேஃப்டி பார்க்குறப்போ செலரியோ வந்து குளோபல் என்கேப்பில் பெரியவங்களுக்கான பாதுகாப்பில் வந்து 3 ஸ்டாரும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் 2 ஸ்டாரும் வாங்கியிருக்காங்க. அதே வேகனார் பார்த்தோம்னா பெரியவங்களுக்கான பாதுகாப்பில் 1 ஸ்டாரும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் 0 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்காங்க. இந்த சேஃப்டி ரேட்டிங் பற்றி பார்க்குறப்போ முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிதல் எடுத்துக்கணும். அதாவது ஒவ்வொரு கார்களும் அது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதுக்காக மட்டுமே பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மனக்குழப்பமும் இருக்காது. இப்போ செலரியோவாக இருக்கட்டும் வேகனாராக இருக்கட்டும் இது ரெண்டுமே டே டு டே சிட்டி யூசேஜுக்காக அதிகமாக பயன்படுத்தப்படணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கார்கள் தான். இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான கார்கள் கிடையாது. அப்படி இருந்தும் இதில் வந்து ஒரு 6 ஏர்பேக் அப்படின்றது இருக்குது. எப்போயாச்சும் ஒரு டைம் நீங்கள் வந்து லாங் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்காக தான் இந்த கார் உருவாக்கப்பட்டது. நீங்கள் இதுலேருந்து என்ன புரிதல் எடுத்துக்கணும்னா இந்த கார்களை, இந்த 2 கார்களை எந்த காரை நீங்கள் எடுத்தாலும் 70லேருந்து 80 அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பீடு போகக்கூடாது. இந்த கார்களை அதுக்காக உருவாக்கப்பட்டது மட்டும்தான். உடனே சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வேகனாரில் வந்து 120 வரைக்கும் போயிருக்கேன், 130 வரைக்கும் போயிருக்கேன். போகலாம். நீங்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணி ஓட்டினீங்கன்னா வண்டி 120 இதுகள்லாம் போக தான் செய்யும். அது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அந்த காரோட வடிவமைப்பு அது எதுக்காக வடிவமைக்கப்பட்டது, ஸோ இது ஃபேமிலி யூசேஜுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 70, 80 மட்டுமே ட்ரைவ் பண்ணிவிட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு எல்லா விதமான சேஃப்டி நார்ம்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரலாம். மாருதி சுசுக்கியுமே இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மைலேஜ் கூட குறைஞ்சிட்டு போகுது. கொஞ்சம் அந்த பில்டு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க. ரீசேல் வேல்யூ பார்க்குறப்போ இந்த 2 கார்களுமே ஒரு தாராளமான ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய கார்கள் தான். அதனால் மேக்ஸிமம் அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது.
சரி, ரெண்டில் எது பெஸ்ட்டான ரீசேல் வேல்யூ இருக்குன்னா வேகனார் தான். உங்களுக்கு வந்து ஆன் பேப்பரில் செலரியோ தான் எல்லாத்துலேயுமே லீடு எடுத்த மாதிரி தெரியும். ஆனால் சேல்ஸில் வந்து வேகனார் தான் அதிகமாக சேல் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மெதுவாக போனாலும் போதும், நல்லா ஸ்பேசியஸாக ரிலாக்ஸ்டாக ஒரு டிரைவ் போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பையர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கிற காரணத்தினால வேகனார் தான் அதிகமாக சேல் ஆகுது. பட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்டர் பர்சன் இல்லை, எல்லாருமே யங்ஸ்டர் தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செலரியோ வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக செலரியோ யார் எடுக்கலாம், வேகனார் யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எல்டர் பர்சனும் இருக்காங்க, அவங்க ஈஸியாக ஏறி இறங்குறதுக்கு வசதியாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், வாமிட்டிங் சென்ஸ் ஃபீல் வராமல் இருக்கணும். இந்த விஷயங்களுக்குலாம் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா வேகனார் போகலாம். உங்கள் வீட்டில் ஒரு யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கிறீங்க, ஹைவேல போகிறப்போ கொஞ்சம் அந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும், ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு வந்து என்னோட பட்ஜெட் 6 லட்சம் தான், ஸோ அதுக்குள்ளே எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு கிடைக்கணும் வேகனார், அப்படி இல்லைன்னா செலரியோ, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா நீங்கள் அப்போ வந்து செலரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். மைலேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா மைலேஜ் வந்து செலரியோவில் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செலரியோ போகலாம். வேகனாரா செலரியோவா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 கார்களோட ஒரு ஃபுல் டீட்டெயில்டு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா 2 கார்களோட வீடியோவுமே தனித்தனியாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.